Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்வீஸ் செக்டார்ல மோஸ்ட் காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அதாவது ஆன்டிவைரஸ் பத்தி தான். ஸோ உண்மையிலேயே நம்ம சிஸ்டம்க்கு ஆன்டிவைரஸ் தேவைதானா இல்லை ஆன்டிவைரஸ் கம்பெனிஸ் அதை ஹைப் பண்ணி அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்களா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறப்போ உங்களுக்கே ஒரு ஓவராலாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு சிஸ்டமோ இல்லை லேப்டாப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் ஆன்டிவைரஸ் பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாலோ, இல்லை என்னோட டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஆன்டிவைரஸ் போட்டு தான் ஆகணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நம்ம மெயினாக மேக் பண்ணுறதுக்குரிய ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாக கம்ப்யூட்டரில் ஒரு 18+ இயர்ஸ் ஆஃப் யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் இந்த கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஷாப் ஓன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சராக தான் இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு இந்த வைரஸஸ் மால்வேர்ஸ்லாம் இது என்ன பண்ணும் அப்படின்றது எனக்கு இன்டெப்த்தாக கொஞ்சம் தெரியும். ஸோ வைரஸ் எதுக்காக உருவாக்கப்படுது அண்ட் இது எப்படி உருவாகுது அப்படின்றத பற்றி நம்ம ஒரு குயிக் இன்ட்ரோவாக பார்த்துருவோம். ஸோ வைரஸஸ்ன்றது என்னென்னா, உங்கள் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ஒரு வல்னரபிள் பாயிண்ட் தான். இந்த வல்னரபிள் பாயிண்ட்டை ஒரு செக்யூரிட்டி ரிசர்ச்சர் அனலைஸ் பண்ணி அந்த ஒரு வீக்னஸை அவங்களோட பர்சனலான ஒரு கெயின்ஸ்க்காகவோ இல்லை சொசைட்டிக்கு ஒரு டேமேஜ் பண்ணுறதுக்காகவோ அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் வைரஸஸ், மால்வேர்ஸ், ட்ரோஜன்ஸ், ரான்சம்வேர்ஸ், இது மாதிரி நீங்கள் என்ன நேம் கூட வச்சுக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே பேஸ் இந்த ஒரு ரீசன் தான். ஸோ இந்த வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி உருவாக்கக்கூடிய இந்த வைரஸஸ் எல்லாத்தையுமே நம்ம சிஸ்டமில் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆன்டிவைரஸ் ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க வைரஸ் டெஃபினிஷன் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வைரஸ் டேட்டா பேஸஸில் என்ன இருக்குன்னா, ரீசெண்டாக என்னென்னலாம் வல்னரபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதுக்கு ஒரு பேட்ச் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த பேட்சை ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆன்டிவைரஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட டேட்டா பேஸை ரெகுலராக அப்டேட் ஆகும். ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு மைக்ரோசாஃப்ட் ஜென்யூனான ஒரு மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், விண்டோஸ் அப்டேட்டில் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் அப்டேட், செக்யூரிட்டி அப்டேட்ஸ், இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வரும். ஸோ இது மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா அந்த வல்னரபிலிட்டிக்குரிய பேட்ச் உங்கள் சிஸ்டமில் ஆட் ஆகிடும். அந்த வைரஸால் உங்கள் சிஸ்டமில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் வைரஸஸ் எல்லாம் எப்படி உருவாக்கப்படுது அண்ட் இதை நம்ம எப்படி கவுண்டர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். அண்ட் நம்ம இந்த வைரஸஸ் எல்லாம் எப்படி நம்ம சிஸ்டம்குள்ளே வருது அப்படின்றத ஒரு குயிக் ரிவ்யூவாக பார்ப்போம். நம்ம மோஸ்ட்டாக இது மாதிரி பென்ட்ரைவ்ஸோ இல்லை ஹார்ட் டிஸ்கோ இது வழியாக டிரான்ஸ்மிட் ஆகிற வைரஸை விட நம்ம இன்டர்நெட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறக்கூடிய வைரஸ் தான் அதிகம்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் எதை செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் உங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் ஜென்யூனான ஒரு அஃபிஷியலான ஒரு சைட்டில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நிறைய வெப்சைட்ஸ் லைசன்ஸ்டான ஒரு சாஃப்ட்வேரை நாங்கள் கிராக் பண்ணியிருக்கோம், பேட்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்லி அவங்க டவுன்லோட் லிங்க்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம யூசர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டால் பண்ணுறதா நினைப்பீங்க. பட் ஆனால் அது கூடவே பார்த்தீங்கன்னா வைரஸஸ் இல்லை ஏதாவது ஒரு மால்வேர்ஸ் அது கூட அட்டாச் ஆகி தான் வந்திருக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் சிஸ்டமில் ஆக்டிவேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மெயினாக செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு லிங்க் கிளிக் பண்ணுறப்போ மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் பண்ணி அந்த மல்டிபிள் டேப்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக சில ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகும். ஸோ இது மாதிரி ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகிற பட்சத்தில் க்ரோமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிவிடும். அதையும் பைபாஸ் பண்ணி சில ஃபைல்ஸ் சேவ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ஃபைல்ஸை நீங்கள் மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணிடுங்க. அதாவது அந்த ஃபைலை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாமல் ரிமூவ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ ஒரு வைரஸ் எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, அது நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தாலோ இல்லை நீங்கள் பென்ட்ரைவ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்கள் சிஸ்டம்க்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் அது அதோட வேலையை பெர்ஃபார்ம் பண்ணாது. இதை சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க, ஒரு விண்டரே டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வைங்க. அந்த விண்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுமா? கண்டிப்பாக ஆகாது. அந்த டவுன்லோட் ஆன ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும். அதுக்கப்புறமேட்டு இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஃபினிஷ் பண்ணுவீங்க. இதே மாதிரி ஒரு வைரஸ் உங்கள் சிஸ்டமில் டவுன்லோட் ஆகிருந்தாலும் பாசிவாக தான் இருக்கும். அதை நீங்களாக கிளிக் பண்ணி இனிஷியேட் பண்ணாத வரைக்கும் அது உங்கள் சிஸ்டமில் ஒரு ஃபைலாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் சில அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணுறப்போ ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு இந்த அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜ் கேட்குது, எஸ்ஸா நோவா அப்படின்னு இருக்கும். நம்ம மோஸ்ட்டாக எஸ் கொடுத்தே பழகிட்டோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவலில் இருக்க ஒரு ப்ரிவிலேஜ் தேவைப்படுது, நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரான்சம்வேர் வைரஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்களேன் தெரியாமல். அதை கிளிக் பண்ண உடனே அது எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே என்கிரிப்ட் பண்ணிருமா அப்படின்னா அதுக்கு அந்த ப்ரிவிலேஜே கிடையாதுங்க, அதால் பண்ண முடியாது. ஆனால் இதே நீங்கள் அதை கிளிக் பண்ணுறப்போ
அதை ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜ் கொடுக்கலாமா அப்படின்னு. அதுக்கு நீங்கள் எஸ் கொடுக்குற பட்சத்தில் மட்டும்தான் உங்களோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே என்கிரிப்ட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜ் கொடுக்குறீங்க அப்படின்றத யோசிச்சு கொடுங்க. அண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் யூசர் அக்கௌண்ட்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த யூசர் அக்கௌண்ட்ஸ் கண்ட்ரோலில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜ் கேட்குறப்போ உனக்கு டயலாக் பாக்ஸை வந்து ஷோ பண்ணணுமா, இல்லை வந்து நானே வந்து அதை ஆக்சஸ் கொடுத்துறவா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்கேல் இருக்கும். அந்த ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வந்து ஹை இல்லாமல் ஹைக்கு கீழே இருக்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜ் கேட்குறப்போ அந்த டயலாக் பாக்ஸ் ஷோ ஆகும். நீங்கள் அதுக்கு ஆக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனால் உங்கள் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஆக்சஸ் கொடுக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு யூசருக்கு வைரஸ்னால் என்ன, அது நம்ம சிஸ்டம்குள்ளே எப்படி வருது, அண்ட் இது எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலே மேக்ஸிமம் வைரஸ் அட்டாக்ஸ்லேருந்து நம்ம சேவ் ஆகிடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் வந்து ஏன் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒரு யூசருக்கு வந்து வைரஸ்னால் என்ன, அது நம்ம சிஸ்டம்குள்ளே எப்படி உள்ளே வருது, அண்ட் அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆன்டிவைரஸோட நெசசிட்டி தேவையே இல்லைங்க. ஏன்னா அதை நீங்களே வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவீங்க. ஸோ நீங்கள் அப்படி இருந்தும் நீங்கள் ஆன்டிவைரஸ் வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாமா, இல்லை அதை பற்றின ஏதாவது ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஜென்யூனான ஒரு விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பட்சத்தில் நீங்கள் விண்டோஸ் டிஃபெண்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து ஒரு ஓஎஸோட இன்பில்ட்டான ஒரு ஃபீச்சர் அப்படின்றதுனால இதுக்காக நீங்கள் தனியாக எதுவும் பே பண்ண போகிறதில்ல, இல்லை லைசன்ஸை ரெனியூ பண்ணணும் அப்படின்ற பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் இதோட டேட்டா பேஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ரெகுலராக புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்டேட்ஸில். அதனால் வந்து உங்களோட டிவைஸோட செக்யூரிட்டி டேட்டா பேஸும் பார்த்தீங்கன்னா வெல் மெயின்டைன்டாகவே இருக்குங்க. அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு புது டைப் ஆஃப் வைரஸ் டெஃபினிஷன் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இமீடியட்டாக மைக்ரோசாஃப்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் வரும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வைரஸஸ்லேருந்து உங்கள் சிஸ்டம் வந்து இம்யூன் ஆகிடும். ஸோ இந்த விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து ரேன்சம்வேர் ப்ரொடெக்ஷன், டேம்பர் ப்ரொடெக்ஷன், இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்கறதுனால நம்மளால் ரேன்சம்வேர் அட்டாக்ஸ்லேருந்து ரொம்பவே வந்து சேஃபாக இருக்க முடியும். இந்த ரேன்சம்வேர் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த அப்ளிகேஷன் உங்களோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத அது வந்து ஒரு டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணும். அது மூலியமாக ரேண்டமான ஒரு அப்ளிகேஷனால் உங்களோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை லாக் பண்ணிடவோ இல்லை என்கிரிப்ட் பண்ணிடவோ முடியாது. அடுத்து விண்டோஸ் டிஃபெண்டருக்கும் மற்ற ஆன்டிவைரஸ்க்கும் கம்பேர் பண்ணுறப்போ இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்டிவைரஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்பில் லான்ச் ஆகிற மாதிரி தான் ப்ரிவிலேஜ் எடுத்திருக்கும். அண்ட் நீங்கள் எந்த வித ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணாலும் சரி அது கண்டிப்பாக உங்களோட சிஸ்டமாக ஸ்லோ ஆகிடும். இதே வந்து அந்த ஆன்டிவைரஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸான வெப்ஷீல்டு இது மாதிரி எக்ஸ்டர்னலாக நிறைய நான் ஃபீச்சர்ஸ் தரேன் அப்படின்னா அது ஓவராலாக உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடையும் ஸ்லோ ஆகிடும். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம கம்ப்யூட்டர் யூஸராக இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட கம்ப்யூட்டரோட ஸ்பீடை வந்து அது ரெடியூஸ் பண்ணிடக்கூடாது. இது மாதிரி ஆன்டிவைரஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அது ரன் பண்ணுறதுக்கு நம்மளோட ரேமோட மெமரி ஸ்பேஸையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கும். ஸோ இது மாதிரி நம்ம எக்ஸ்டர்னலான ஒரு ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சிஸ்டம் ஸ்பீடை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு ஆன்டிவைரஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு போங்க. ஆனால் நான் ஏன் இந்த விண்டோஸ் டிஃபெண்டரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து டிஃபால்ட்டாக விண்டோஸ் கூடயே வர ஒரு ஃபீச்சர்ன்றதுனால இது வந்து தனியாக எந்த வித ஒரு மெமரி ஸ்பேஸையும் இது எடுத்துக்காது. பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தனியாக வந்து ஒரு இன்டர்வல்ஸோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ரெகுலராகவே உங்கள் சிஸ்டமை ஸ்கேன் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இது எப்படி ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோரரில் வந்து ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸுக்குள்ளே வந்து ரேண்டமாக மூவ் ஆகிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்கள் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ண அந்த மொமெண்ட்லேயே அது ஃபுல்லாக அந்த ஃபோல்டர் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிடும். அதில் இன்கேஸ் ஏதாவது வல்னரபிலிட்டிஸ் இருந்ததுன்னா அது பிளாக் பண்ணிவிடும். ஸோ இது மாதிரி தான் அது ஒர்க் ஆகிறதுனால நம்மளோட ஸ்பீடை வந்து நம்ம எந்த விதத்துலையும் சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறதில்ல. அந்த மெமரி ரிசோர்ஸஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் நம்மள்கிட்ட தான் இருக்கும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து மற்ற ஆன்டிவைரஸ் ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஒன் ஸ்டெப் ஹையராக தான் இருக்குது. இதில் வந்து எங்கே ஒரு கேட்ச் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாப்புலரான ஒரு நிறைய ஆன்டிவைரஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்லங்க, ஏதாவது ஒரு வல்னரபிலிட்டி வந்து கண்டுபிடிச்சி பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா அவங்க இமீடியட்டாக வந்து அதை ரோல் அவுட் பண்ணிடுவாங்க. மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் த சிவிஇஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த டேட்டா பேஸை புஷ் பண்ணுவாங்க. இதுதான் மற்ற ஆன்டிவைரஸ் கம்பெனிக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஆனால் இதே வந்து மைக்ரோசாஃப்ட்டுமே ஏதாவது ரொம்ப மேஜரான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு
வல்னரபிலிட்டி வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னா இமீடியட்டாக அந்த அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா ரோல் அவுட் ஆகிடும். ஓவராலாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஹையராக தான் இருக்கும். என்கிட்ட வர கஸ்டமர்ஸ் யாராவது ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நான் அவங்களோட சிஸ்டமில் இருக்கிற ஓஎஸ் வந்து பைரேட்டடான வெர்ஷனா இல்லை ஒரிஜினல் வெர்ஷன் தான் அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிடுவேன். இன்கேஸ் வந்து அவங்க ஒரிஜினல் வெர்ஷன் தான் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட விண்டோஸ் டிஃபெண்டரை பற்றி ஒரு ஓவராலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவங்க சிஸ்டம்க்கு எதுவும் ஆன்டிவைரஸ் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் இந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் செக்டரில் இருக்கிறதுனால நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் அவங்களோட பர்சனலான ஒரு கெயின்ஸ்க்காக இந்த ஆன்டிவைரஸை வந்து புஷ் பண்ணுறாங்க. இது வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கஸ்டமர்ஸ் மத்தியில் நான் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் என்னோடய ஃபைல்ஸ் அண்ட் டேட்டாஸ் எல்லாமே சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட உண்மையான ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள், அவங்க டிசைட் பண்ணட்டும் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணுமா வேண்டாமான்றது. நீங்களாக வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அதை வாங்க வைக்காதீங்க. நீங்கள் வந்து எண்ட் யூஸராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கம்ப்யூட்டரை எப்படி வந்து சேஃபாக வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிக்கிட்டாலே போதும். அது மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஆன்டிவைரஸ் வந்து 500க்கோ இல்லை 1000க்கோ 1 year or 2 year சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம். இது மாதிரி எத்தனையோ வருஷம் வேணால் வாங்கலாம். ஆனால் நீங்கள் உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சிஸ்டமில் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்கிரேட் ஆகிடுங்க. விண்டோஸ் 10 இல்லை விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் ஆகிடுங்க. ஏன் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அவங்களோட சப்போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுற எந்த வித செக்யூரிட்டி அப்டேட்ஸுமே உங்களோட விண்டோஸ் 7க்கு ரீச் ஆகாது. நீங்கள் விண்டோஸ் 8 இல்லை 8.1 ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து அப்கிரேட் ஆக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபியூ மந்த்ஸில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்குமே செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வராது. ஸோ இது மாதிரி செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வராத ஒரு ஓஎஸ் நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு பட்சத்தில் மட்டும் நீங்கள் தேர்ட் பார்ட்டியான ஆன்டிவைரஸ் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் உங்களுக்கு ஆன்டிவைரஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து தேவையில்லைங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then stay safe, peace.